நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு எல்லாரும் 10 வியூஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதுக்காட்டி தமிழில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லோரும் நான் சொன்ன மாதிரி நான் டுட்டோரியல் போட்டிருந்தேன்னு சொல்லி 10 லைக்ஸ் போட்டிருக்கீங்க. எல்லோரும் என் போஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்துட்டு நான் எப்படி உங்களுக்கு எலக்ட்ரோ மேஷ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கைஸ், எலக்ட்ரோ மேஷிங்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஆனால் ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. மேலே போயிட்டு இப்படி எடுத்து செஸ்ட் பிளேட் எடுத்து கரெக்டாக எம்னு இப்படி அடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நான் எப்பயுமே அதிகமாக அட்மின் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். அது அப்பப்போ மிஸ் ஆகும், அது அப்படி தான். ஸ்க்ரீன் லாக் பண்ண அடுத்த டைம் நான் கேம் சவுண்டு எதுவும் பண்ணாமல் மறந்துட்டேன். பாருங்க கைஸ், அடுத்த டைம் கேம் சவுண்டில் இல்லாத மாதிரி நான் பண்ணி வச்சிடுறேன். பார்த்தீங்களா கைஸ், இதே மாதிரி தான் கிட்ட போயிட்டு செஸ்ட் பிளேட் எடுத்து ஸ்பீடாக அடிக்கணும். இப்போதைக்கு எனக்கு அந்தளவுக்கு நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலை. இங்கே பாருங்கள். சரி கைஸ், நான் உங்களுக்கு இவனை மட்டும் கொண்டு ஸ்பீடாக ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கைஸ். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங்கும் வராது. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன். நான் ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது மட்டும்தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் எடிட் ஆப்ஷன் இருந்துச்சு. நான் வீடியோவில் நான் எங்கே எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுவேன். ஓலி இங்கே பாருங்க, நான் எப்பொழுது இது அப்பப்போ நல்லாவே ஏம் பண்ணுங்க. பார்த்தீங்களா, எனக்குலாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை. நான் ஒரு 1 வீக்காக ட்ரைனிங் இருக்கேன் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரிங்க. இப்போ நம்ம ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி 3x3 ஹோல் அந்த மாதிரி போட்டு என்னால் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃபென்ஸ் டோரு எப்படின்னா காமிக்கிறேன். ஃபென்ஸ் டோர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக பண்ணிவிடுங்க. நம்ம மாட்டு பண்ணைக்கெல்லாம் பண்ணுவோம்ல, மாட்டு பண்ணனா 1 block கலர் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபென்ஸ் கட்டினா இந்த அனிமல்ஸ் குதிக்க மாட்டோம், வெளியே போகாது. இருங்க, நான் ஸ்பீடாக கட்டிடுறேன். எனக்கு உலகத்துலேயே நான் தான் ஸ்பீடாக கட்டுவேன். சரிங்க கைஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாரும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கவுஸ்வானகு ஏதாவது எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் அது பண்ணால் ரொம்ப டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், /summon cow அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இப்படி இதை உடச்சிட்டு இது ரிப்பீட்டில் போட்டுருங்க. இங்கே இருக்குது, இது ரிப்பீட்டில் போட்டு ஆல்வேஸ் ஆக்டிவில் வச்சுட்டு ஸ்பீடை கொடுக்கணும். இல்லைன்னா இது கைஸ் ரொம்ப சவுண்டாக இருக்குங்க. இல்லைன்னா கைஸ்
இப்போ வந்துட்டு நம்ம கொடுக்கலன்னா அது ஃபோன் கிராஷ் ஆகிடும். நான் அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான டைம் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் வந்து எலக்ட்ரா வச்சு பறக்க கற்றுக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் இதிலலாம் ஸ்பியர்லேயும் இப்படி தான் பண்ணுவேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நானே எலக்ட்ரா மேசி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. சப்பா காது வலி. கைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்னன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் கமாண்ட் பிளாக் எப்படி எடுக்கலான்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஸ்லாஷ் கிவ் செட் எஸ், இந்த செட் எஸ் கமாண்ட் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு பிளாக்குன்னு போடுங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் பிளாக் கிடச்சிரும். ஓகேயா. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது வந்து எத்தனை வேணால் கற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வச்சு பேரியர்ஸ் கூட பேரியர்ஸ் இது எக்கச்சக்கமான திங்ஸ்லாம் கற்றுக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு எதுவும் இந்த மாதிரி சமன் வார்டன் இந்த மாதிரி என்னது ஸ்பான் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணுங்க. எப்படி எலக்ட்ராவில் பறக்கணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ராவோட இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்பீடாக நீங்கள் எப்போயுமே விண்பர்ஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இது கிடைக்கும், இது ஸ்பீட் கிடைக்கும். விண்பர்ஸ்டில் மேலே தூக்கி போடும் போது நீங்கள் நிறைய பேர் எப்படி மேஷ் எடுக்கணும்னு நினைப்பீங்க. மேஷ் எப்படி எடுக்கணும்னா ட்ரையல் சேம்பர்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு நம்ம வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணலாம். இதோட என்சான்மெண்ட்ஸ் வந்து டென்சிட்டி 4 என்கிட்ட இருக்கு பாருங்கள். டென்சிட்டி 5 மேக்ஸ் டென்சிட்டி 5 வின்பர்ஸோட மேக்ஸ். இருங்க, இதை மட்டும் கொண்டுறேன். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் நான் சுத்தமாக எனக்கு வரல போல இருக்கு. அதுக்கப்புறம் கைஸ் இந்த சவுண்டில் ரொம்ப தலைவலியாக இருக்கும். நான் அடுத்த டைம்ல இருந்தே நான் அப்படி பண்ணுறேன். இங்கே பாருங்க, அதுதான் செத்துட்டான். ஏன்னா டென்சிட்டி 5 இருக்காட்டி ஒரு 7 டைம் அடித்தா கூட அவன் செத்துருவான், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் வின்பர்ஸ்டோடு இருந்துச்சுன்னா அது வின்பர்ஸ் 3 கிடைக்கிறதானா ரொம்ப ரேரு. நீங்கள் ட்ரையல் சேம்பரில் கிடைக்கலாம். இன்னும் எலக்ட்ரா ஃபஸ்ட்டு எலக்ட்ராலேருந்து எப்படி பறக்கிறது எல்லாரும் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ராவை எக்யூப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் ஜம்ப் பண்ணி டபுள் ஜம்ப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பாருங்க. டபுள் ஜம்ப் பண்ணிங்கன்னா அவன் படுப்பான், பார்த்தீங்களா? படுப்பான் லைட்டாக பாருங்கள். இருங்க, நான் 3rd பொசிஷனில் போடுறேன். வீடியோ போட்டு 3rd பொசிஷனில் போடுறேன். 3rd பொசிஷன் பார்த்தீங்களா? பறக்கிறான். இது அதான் எனக்கு சுத்தமாக 3rd பொசிஷன் வராது. Okay guys,
இந்த மாதிரி தான் எலக்ட்ராவில் பறக்கணும். அவன் வந்து படுக்கும் போது கரெக்டாக ஸ்பீடாக பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ரிஃப்ளெக்ஷன் டைமை நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா விளாட்லாம். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இது எப்படி இறங்குறதுன்னா இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் எலக்ட்ராவில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி மேலே போயிட்டு வரும்போது எப்படி நீங்கள் பறப்பீங்கன்னு அதான் இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே விழுகும் போது ஜம்ப் பட்டன் ஒரு டைம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பறக்கலாம். உங்களுக்கு புரியலனா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிஷின் பண்ணி காமிக்கிறேன். அது வந்துட்டு செம யூஸ்ஃபுல். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம நின்றுக்கணும். 2 டிஸ்பென்சர் ஸ்பீடாக காமிக்கிறேன். டிஸ்பென்சரா எதுக்கு பதிலா டிஸ்பென்சர் இது ஃபுல்லாக போட்டுக்கணும். டிஸ்பென்சர் எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெட்ஸ்டோன், உங்களுக்கு நிறைய பேர் ரெட்ஸ்டோன் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. நிறைய டுட்டோரியல் இருக்குது, போய் போட்டு பாருங்கள். நானே ரெட்ஸ்டோன் எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்பப்போ எனக்கு தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே எனக்கே பிடிக்காம ஆச்சு. இங்கே பாருங்கள், இருமா இப்போ நான் கம்மனு இந்த மாதிரி சரி. அங்கே இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம என்னது இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வின்சார்ஜ் வைக்கணும். வின்சார்ஜ் ஓகே, வின்சார்ஜ் எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு இந்த டிசைன் வந்துட்டு நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா ஜோக்கர் பிஎஃப் தமிழ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பயங்கரமாக பெட் வாஷ் விளையாடுவார். அவர்கிட்ட போயிருந்தோம், பயங்கரமாக பெட் வாஷ் விளையாடுவார். அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கேயே வச்சிடறேன். இங்கே என்ன வைக்கிறது, இன்னொன்று டிஸ்பென்சர் வச்சிடறேன். டிஸ்பென்சர் ஓகே. இந்த எலக்ட்ரா போட்டு பறக்கிறதுனாலும் ஒரு தலைவலி தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கபிள்ஸ்டோன் இங்கே வைங்க. அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக குழப்புவேன். எனக்கே தெரில இப்போ என்ன ஆகுதுன்ட்டு சரியாக வருமா வராதுன்ட்டு. இது இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஏன்னா இதுக்குள்ளே வின்சார்ஜ் வந்துட்டும் இன்சார்ஜ் வந்து இது ப்ரீஸ் ராடில் கிடைக்கும். ப்ரீஸ் இப்போ எப்படி பிளேஸ் ராடு அந்த மாதிரி ப்ரீஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா அதோ இதுதான் ப்ரீஸ். இது வந்துட்டு உங்கள் மேலே வின்சார்ஜை தான் தூக்கி வீசும். இதை வச்சு மீசி அடிக்கிறது தலைவலியாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கிட்ட இருந்தே நம்மளுக்கு ப்ரீஸ் ராடு கிடைக்கும். அதோ போட்டிருக்கு பாருங்க, இந்த ப்ரீஸ் ராட். இப்போ வந்துட்டு இந்த ப்ரீஸ் ராடை வச்சு நம்மளால் வின்சார்ஜ் செய்ய முடியும். இந்த ப்ரீஸ் வந்து எங்கே ஸ்பான் ஆகும்னா அதுவும் ட்ரையல் சாம்பிளில் தான் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா, சரி. இதில் எப்படி நீங்கள் எலக்ட்ரா ஸ்பீடாக பண்ணலான்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து எடுத்து என்ன ஃபஸ்ட்டு நான் லெவர் எடுத்தேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் லெவர் வச்சிடறேன். லெவர் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சும்மா
அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வரும். அதுவும் இல்லாமல் ஆட்ரிபியூட் ஸ்வாப்பிங் இருக்குது, அதை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்னது என் மண்டையில் என்ன பார்க்க தோணுச்சுன்னா நான் பண்ணுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். பாய் காய்ஸ், நான் தான் ஜோக்கர் தம் கேமிங். போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.